மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இன்றைய திரை விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சினிமாவுடைய வெற்றியில் பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கருத்துனால என்றைக்குமே கலை கெடாது சார். கருத்து சார். சித்தார்த்தனுடைய பெஸ்ட் கிரிட்டிக் யார்? நல்ல சார் நான் ரொம்ப திட்டுவேன் சார். ஐயோ இப்போ எனக்கு வந்து அந்த பட்டக்குறை தீர்றதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு மனைவியும் அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ என் மிஸ்ஸஸ் வந்து சார் எனக்கு வந்து 3BHKவோட மிக பெரிய பாசிட்டிவ் எனக்குன்னா அவங்க ரோலில் அவங்கவுங்க எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேடெல்லாம் அவர் அன்னைக்கு ஒன்று சொன்னாரியா அப்படின்ற பேச்சு தான் வருமே தவிர அதுக்கு வேற ஒரு இது லைஃப் ஸ்பேன் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒன்று பேசுனீங்கன்னா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட அது வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்டெக்ட்ல ஒழிச்சிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அண்ட் அதை தாண்டி நெக்ஸ்ட்டு ஏஐன்னு ஒன்று வரப்போகுது. எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியாத அளவுக்கு ஒன்று வரப்போகுது. எல்லாத்துக்கும் நடுவில் வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு ஒரு படத்தை போய் மார்க்கெட்டுக்கு சேர்க்கறதுங்கிறது 50 வருஷம் முன்னாடி எவ்வளோ கஷ்டமான வேலையோ இன்றைக்கும் அதே கஷ்டமான வேலை தான் நான் நினைக்கிறேன். ஸோ விளம்பரம் தான் எல்லாமே. பப்ளிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று படத்தோட பெருமை, அது ஒரு பக்கம் படம் இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அது மெயின். இந்த மாதிரி படம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் இஸ் கிங் சார். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி அவங்க ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவங்க அந்த படத்தை பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு முடிவு பண்ணுறாங்க. அது எவ்வளவு பேர் எவ்வளோ பேரோ பாட்ஸோ அவங்க காதில் போய் பார்க்காதுன்னு சொன்னால் அவன் பார்த்து தான் தீருவான். அதே மாதிரி அவங்களுக்கு பார்க்க வேணாம்னு தோணுச்சுன்னா எவ்வளோ வலுப்படுத்தலாம் அவன் போய் பார்க்க மாட்டான் அந்த படத்தை. ஸோ தட்ஸ் த ஐடியா. ஐ ஃபீல் தே ஹவ் பிகம் மோர் பவர்ஃபுல். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் தானே புக்கிங் நடக்குது. அந்த காலத்தில் பியர் ப்ரெஷர்லேயே வந்து ஒரு நாள் முன்னாடி போய் டிக்கெட் வாங்கி ஆகணும், பார்த்தே ஆகணும். இன்றைக்கி எல்லாமே இதில் வந்துருச்சுல்ல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடம் தட் த ஆடியன்ஸ் ஹேஸ். அண்ட் அஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன ட்ரெண்ட் மாறினாலும் ப்ரொடியூசர் அதுக்கு அடாப்ட் ஆகி ஆகணும் சார். பிகாஸ் நம்ம தான் சரக்கு விற்க ட்ரை பண்ணுறோம். கரெக்ட். ஸோ எவ்ரி ப்ரொடியூசர், ஆல் ஆஃப் அஸ், ஹூஎவர் ஐ ஸ்பீக் டு, எவ்ரிபடி சேஸ் வாட் இஸ் த ஏதாவது ஒரு வே ஒரு படத்தோட பட்ஜெட்டுக்கும் அதோட ப்ரமோஷனுக்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. கண்டென்ட் போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்குமே தவிர. ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹாவ் த ரைட். எல்லாருக்கும் படம் எடுக்க உரிமை இருக்குது. அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற சப்போர்ட் இருந்தால் வில் பி வெரி வெரி ஹாப்பி. இன்றைய திரை விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சினிமாவுடைய வெற்றியில் பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கருத்துனால என்றைக்குமே கலை கெடாது சார். கருத்து சார். கலை படைப்பு கருத்து. ஸோ அது யார் அந்த கருத்தை எந்த படைப்பை பற்றி சொல்கிறாங்கிறது நீங்கள் பேர் மாற்றலாமே தவிர அந்த ரிலேஷன்ஷிப் மாறவே மாறாது. ஒரு படம் வெளில வந்ததுக்கப்புறம் அது எல்லாருக்கும் சொந்தம். காசு கொடுத்து பார்க்குறவனுக்கும் சொந்தம், திருட்டுத்தனமாக பார்க்குறவனுக்கும் சொந்தம். பிகாஸ் அவன் இப்போ ஒரு படத்தை புகழறானா அது அவன் காசு கொடுத்து தியேட்டரில் போய் படம் பார்த்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி ஒருத்தன் திட்டுறான்னா அவன் காசு கொடுத்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ படம் வெளியில் வந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம். அண்ட் படம் வரத்துக்கு முன்னே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படத்தை நம்ம பார்த்து நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அது மாதிரி நம்பிக்கை போட்டு காசு போட்டு ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ அன்னைக்கு அவங்க எந்த மனநிலையில் அந்த படம் பார்த்தாங்களோ அந்த மண்ணில் அவங்க பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 100 பேர் அடிச்சுன்னு பிடிச்சின்னு டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உயிரை காப்பாற்றி படம் பார்க்குறப்போ அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் அந்த படம் உங்களுக்கு பிராயசித்தம் பண்ணி ஆகும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஆடியன்ஸ் இஸ் எ ரெவ்யூவர். ஸோ அதில் ஒரு சில ரெவ்யூவர்ஸ் பேசுறதுனால படம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஐ எம் நாட் ஆஃப் த ஒப்பீனியன். எல்லாருக்கும் என்ன வேணால் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நத்திங் லைக் தட். அது ஒரு அவங்களோட சாய்ஸ் ஆஃப் லிவிங். அது அவ்வளோ. சித்தார்த்தனுடைய பெஸ்ட் கிரிட்டிக் யார் உங்களுக்கு? நல்ல சார் நான் ரொம்ப திட்டுவேன் சார். ஐயோ இப்போ எனக்கு வந்து அந்த பட்டக்குறை தீர்றதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு மனைவியும் அமுச்சு விட்ருக்காரு.
என் மிஸ்ஸஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 எப்படி சொல்கிறது, சுகர் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கசப்பான உண்மையை வந்து கொஞ்சோண்டு ஒரு சீனி போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி மருந்துங்க, சீனியே இருக்காது, கசப்பான மருந்து தான் வரும் உங்களுக்கு. நான் இதுதான் நடந்து, இதுதான் பார்த்தேன், இதுதான் எனக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த லெவலுக்கு எனக்கு அந்த காலத்தில் சுப்புடு எழுதுவார் கருத்து, அந்த மாதிரி நச்சுன்னு இருக்கும் எனக்கு கொடுக்குற அந்த கருத்து. கரெக்டு தான். இடிப்பார் இல்லாத ஏமராமன் கெடுப்பார் இல்லாலும் கெடும்னா பார்த்துங்களா இல்லையா? அதே தான். ஸோ இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக அந்த விங் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் ரெக்கை வளர்ந்துருச்சுன்னா அந்த ரெக்கை கட் பண்ணுறதுக்குன்னு நான் வந்து என் வீட்டில் வளர்த்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் இது 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வருஷமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, எல்லாருமே சினிமாவுக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள். அவங்களுக்கு இந்த சினிமாங்கிற உலகம் வந்து எப்போவுமே தனியாக இருக்கிற உலகம் தான் அது. ஸோ அவங்க 20 வருஷமாக ஏன்டா இவ்வளோ யாரானு வந்து தப்பி தவறி அவங்க முன்னாடி ஏதாவது ஃபேன்ஸு இல்லை ஆட்டோகிராஃப்லாம் கேட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை வச்சு என்னை ஓட்டுவாங்க பாருங்கள். அது இப்போ இல்லை, எப்போலேருந்தும் அப்படி தான். ஆமாண்டா வந்துட்டார்ற பெரிய ஹீரோ அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ விங் கிளிப்பிங் நம்ம கூடவே நம்மளோட அகங்காரம் வந்து தலகனம் அதிகமாக இருப்போம், அவன் வந்து தலை கொட்டுவாங்க. ஸோ என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். இதில் இன்னொரு பாகம் என்னென்னா, எனக்கு ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து யாராவது என் ஃபேஸுக்கு என்னை பாராட்டினாங்கன்னா நான் மூஞ்சி சுளுக்கிப்பேன், இல்லை நடந்து போயிடுவேன். அது என்னன்னு தெரியல, அது சின்ன வயசுலேருந்து ஒரு கண்டிஷனிங் இருக்கும் இல்லையா? ஸோ நானும் அதை விரும்ப மாட்டேன். யாராவது வந்து சூப்பர்னா எனக்கு உடனே சந்தேகம் வந்துடும், ஏன் இவங்க இவ்வளோ பாராட்டுறாங்க, இதில் ஏதாவது உள்நோக்கு இருக்கா, இல்லை இது வந்து ஃப்யூச்சரில் அந்த அளவுக்கு நெகட்டிவாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ நமக்கு இந்த உண்மையாக படார்னு உடைக்கிறவங்கலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் என்னோட லைஃப்பில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. உங்களுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் ராவா விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் சமீபத்தில் அவங்கள அது மாதிரி எந்த படத்துக்கு அப்படி விமர்சனம் பண்ண? எல்லா படத்துக்கும் இருக்குது சார். படம் மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அரசி. ஏன்னா அவங்க வந்து ஒரு நடன கலைஞர். அவங்க வந்து ரொம்ப சீனியரான ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். லீலா சாம்சனோட சிஷ்யை, கேட்கவே வேண்டாம். அவங்களே டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கலாட்சேத்ரா, அது கலாட்சேத்ரா லீலா சாம்சன் ஸ்கூல். ஸோ அதை தாண்டி அவங்க அம்மா வந்து ஒரு மிக ஃபேமஸ் சிங்கர். ஆக்சுவலாக ஹிந்துஸ்தானி மியூசிக், டும்ரின்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இருக்குது இல்லையா, அந்த டும்ரியில் வந்து அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். சூப்பர். அப்படியே அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க குடும்பம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப கலையை கரைச்சி குடித்த ஒரு வம்சமாக இருப்பாங்க அவங்க. நான் ஏதோ சினிமாவில் ஒரு பாட்டு பாட கூப்பிட்டாங்கன்னு நான் போய் பாடிடுவேன். அதை நானும் போய் அபிப்பிராயம் கேட்க மாட்டேன். நான் எங்கேயோ பாடிட்டு அப்புறம் அவங்க அந்த பாட்டு கேட்பாங்க. அந்த பாட்டில் அவங்களுக்கு வந்து என்னையை தவிர எல்லாத்தையும் கரெக்டாக அழகாக வர்ணிச்சு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நானும் ஷில்பாராவும் ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டை பற்றி என் முன்னாடி உட்காந்து ஷில்பாராவ் கிட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்கிட்ட 10 செகண்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க. எஸ் ஓகே அப்படின்னு. எஸ் ஓகே, அவங்களுக்கு மட்டும் பிகினிங் மிடில் எண்ட்லாம் சொன்னீங்க, எனக்கு மட்டும் ஏன் சொல்ல? இது பாரு, நீ கேட்டேன், நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நான் உன்னை பாராட்டணும்னு. ஐயோ இல்லைங்க, நான் பிக்சர்லாம் எடுக்கலைங்க, நான் சும்மா கேட்டேங்க எப்படி இருந்துச்சு, நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிக் விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப கிளாசிக்கல் படித்தவங்க இல்லையா? ஸோ நம்ம தப்புன்னு தெரியாமல் சில விஷயம் பாடிட்டு இருப்போம், அது அவங்க காதுக்கு தப்புன்னு தோணும். அதுக்கு முடிவே கிடையாது, அது சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் தான். பொதுவாக எல்லா படத்தையும் பார்த்துருவீங்களா? நான் நிறைய படம் பார்ப்பேன். சமீபத்தில் தமிழில் உங்களை ரொம்பவும் கவர்ந்த படங்கள்னு எதை சொல்லுங்கள்? ஐ திங்க் ரீசெண்டாக எனக்கு ஒரு படத்தோட வெற்றிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு படத்தை நான் முதல் நாள் பார்க்குறப்போவே என்னடா படம் அது, அந்த 2வது கேட்டகரி வந்து லப்பர் பந்து. எனக்கு லப்பர் பந்து நான் ஒரு 3 முறை பார்த்தேன் படத்தை. அந்த டைரக்டரை மீட் பண்ணுற சான்ஸும் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷன். அந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக சில ரொம்ப கஷ்டமான விஷயங்களை பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு பொறாமையாக இருந்தது. தமிழோட ரைட்டிங், அவரோட காஸ்டிங் சாய்ஸஸ், தினேஷோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க இன்னொரு சுவாசிகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப டீப்பாக எனக்கு ரொம்ப தொட்டுருச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன படம், அந்த படத்தோட வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. பிகாஸ் ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல நோக்கத்தோட, நல்லவர்களை பற்றின நல்ல விஷயம் கருத்தை ஆடியன்ஸுக்கு கடக்கிற ஒரு படமாக நான் அதை பார்த்தேன். அண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் அவ்வளோ ஒரு வெளிப்படையான ஒரு லவ்வை கொடுத்தது எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைனாக தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஒரு படம் பார்த்தேன், சந்தோஷ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். பேன் பண்ணிட்டாங்க அந்த படத்தை, நான் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன். அந்த படத்தை இது வரைக்கும் எனக்கு எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு தெரில. சில உண்மைகளை வந்து ரொம்ப உண்மையாக பேசுகிற ஒரு படம். தமிழில் அந்த மாதிரி நிறைய நியாயம் அண்ட் ப்ரொக்ரெசிவ் தாட் பேசுகிற படங்கள் நம்ம பார்த்துருக்கோம்.
நமக்கு இருந்த அந்த லக்ஸரி அந்த படம் பேன் ஆனது நம்ம படங்கள் வெளிவந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஐ திங்க் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் நீங்கள் ஒத்துப்பீங்க, மிகப்பெரிய துயரம் ஒரு 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 படம் ஆடியன்ஸ் பார்க்க முடியாமல் போகிறது தான் ஐ திங்க் ஒரு ஒரு படைப்பாளிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு துயரம்னு நான் நினைக்கிறேன். எடுத்த படம் வெளியில் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப மூவ் பண்ணிச்சு. அதை தவிர அடோலசன்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ், அதில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பாங்க. அது நான் ரொம்ப நாள் தூங்கலைங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த படத்துலேருந்து வெளியே வரதுக்கு. பெர்ஃபார்மன்ஸும் சரி, நம்ம நல்ல நடிகர் இல்லைங்கிறதுலாம் அந்த டிஸ்கஷனை தாண்டி போக, நடிப்புன்னு ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, நடிப்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், அவருக்கும் இருக்கும். இதுக்கு முன்னே நடிக்காத ஒரு பையன் அது ஒரு விஷயம் பண்ணுறப்போ எனக்கு சித்தால எனக்கு பசங்க நடித்தது ஞாபகம் வந்தது. அண்ட் ரொம்ப 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 டீப்பாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு அந்த ஷோ ரீசெண்டாக நான் பார்த்தது. இந்த 3BHK பொறுத்த வரைக்கும் இதில் ஆர்டராக சொல்லணும்னா யாரெல்லாம் எந்தெந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? சார் எனக்கு 3BHKவோட மிக பெரிய பாசிட்டிவ் எனக்குன்னா, அவங்கவுங்க ரோலில் அவங்கவுங்க எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர், நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போடுறீங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் ஒரு போலீஸ்காரராக ஒருத்தரை காஸ்ட் பண்ணுறீங்க. அவர் ஃபஸ்ட் டைம் அந்த டேபிளில் உட்காடுறாரு. அந்த டேபிளில் அந்த மேஜில் ஒரு ட்ரார் இருக்குது. அதை அவர் சும்மா திறக்கிறாரு. அதை திறக்கிறப்ப அதுக்குள்ளே ஒரு போலீஸ்காரனோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ட்ராருக்குள்ளே இருக்கிற சாமான் நிஜமாகவே இருந்தால் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? அவருக்கு நடிப்பு இன்னும் ஈஸியாக வரும்ல. அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2 பொண்ணுங்க, மீதா அண்ட் சைத்ரா. அதில் மீதாலாம் என்னமா ஸ்கோர் பண்ணுறாங்க சார். அவங்க அவ்வளோ ஒரு ஆனஸ்ட்டாக, நமக்குலாம் கேமரா ஓடுறப்போ ஒரு பதட்டமாக இருக்கும்ல சார், அந்த காலத்தில் ஃபில்மில் நடித்து வந்ததில் அந்த பதட்டத்தை காம் பண்ணுற அளவுக்கு இவங்க ஒரு டெக்னிக்ஸ், அவங்களோட வே ஆஃப் பீயிங் அசால்ட்டாக அப்படியே. அந்த காலத்தில் ஜெயசுதா மேம்லாம் ஒரு நடிப்பு, சரிதா மேம், ஜெயசுதா மேம்லாம் ஒன்று பண்ணுவாங்க. கேமரா ஓடிட்டுருக்கும், கேமரா கட் ஆகும், திரும்ப கேமரா ஆன் ஆகிறப்போ டப்புன்னு ஒரு இடத்துக்கு அப்படியே ஸ்ரீதேவி மேம்லாம் அப்படியே மாறுவாங்க, சாவித்திரி அப்படியே மாறுவாங்க. அந்த வரிசையில் யங் ஆக்டர்ஸ் ஆர் அவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க சார். அது வெறும்னே ஒரு படம் இல்லை ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு வகையால் ஒரு ஆக்டர்ஸாக அவங்க படுற மெனக்கெடல். அண்ட் சைத்ரா கன்னடத்தில் சப்தசாகரதாச்சேல்னு ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணிவிட்டு இந்த படம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத பாஷை, பட் அவ்வளோ அழகாக தமிழ் பேசி சொந்த குரலில் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரோட இருக்கிற சீன்ஸ் நான் இப்போ அதர் லாங்குவேஜ் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்போ திரும்ப ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு திரும்ப நாடகத்தில் ஃபஸ்ட் டைம் அந்த சீனை பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹவு த ஆடியன்ஸ் ரியாக்ட்ஸ் டு தட். பிகாஸ் நம்ம ஒரு சீன் பண்ணுறப்போ ஒன்று வச்சுருக்கோம், ஒரு சீன் நமக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும், அந்த ஃபீலிங் ஆடியன்ஸுக்கும் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுது சார். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட இமோஷனல் கோரில் சரத் சார், தேவயானி மேம் 2 பேருமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் அது ஒரு பயங்கர மாஸ் பேரிங் இல்லையா. சூரியவம்சங்கிற படம் நம்ம பார்க்காத தமிழ் பசங்க யாருமே இருக்க மாட்டோம். சின்ராஜ் கேரக்டராக இருக்கட்டும், இட்லி உப்மாவாக இருக்கட்டும், எல்லா ரெஃபரன்ஸும் நமக்கு ஆழமாக பதிஞ்ச ரெஃபரன்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டேலேருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்குறப்போ ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அண்ட் அவங்க என்ன ட்ரீட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி டச்சிங். ஏன்னா என்னவா இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், சித்தார்த் 40ங்கிற ஒரு படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு என்னோட 40வது படத்தில் அவங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் நான் எப்போவுமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் தேவானி மேம் கிட்ட ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் சொன்னேன், மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, அண்ட் உங்களோட ஹீரோயினாக நான் நடித்ததே இல்லை, இந்த படத்தில் நீங்கள் தான் எனக்கு ஹீரோயின் மைண்டில் வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா கேரக்டரில் நடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் சரத் சாருக்கு அந்த மாதிரி சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தீங்களோ எனக்கு ஒரு ஹிட்டு கொடுப்பீங்கன்னு ஃபஸ்ட்டே எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் சேம் திங் நான் என்னோட 2 ஹீரோயின்ஸ்கிட்டையும் சொன்னேன், இதை பாருங்கள் நீங்கள் 2 பேரும் பெரிய ஹிட் படம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, 2 பேரும் சூப்பர் ஆக்டர்ஸ், எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களோட லேடி லக் டச் பண்ணி இந்த படத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மெமரியாக கொடுங்க எங்களுக்கு. அது எல்லாருமே அதை படத்தில் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பல படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, சில படங்கள் அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், 100% நம்ம கேட்ட கதையை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோன்னு தோணும், படம் வெற்றி பெற்றிருக்காரு. அது போன்ற படங்கள் திருப்தி தருமா, இல்லை இது வெற்றி பெறலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்குமா? 2மே வேணும் சார். yin and yang. அது உங்களுக்கு இனிப்பு மட்டும் பிடிக்குமா, கசப்போ காரமோ மட்டும் பிடிக்குமா, எல்லாமே கலந்தது தானே. ஐ திங்க் எல்லா படத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். எல்லா லைஃப் நம்ம பிறந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கான்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் ஒரு அர்த்தம் இருக்கும்ல.
அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அண்ட் நான் இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தியேட்டரில் வந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதா, இல்லை ஓடிடியில் வந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதா, இல்லை டிவியில் ஃபஸ்ட் டைம் வரப்போ அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதா? என்றைக்கு ரிலீஸ் ஆகுது? நீங்கள் தியேட்டர் தானே சொல்லுவீங்க. எனக்கு ஒரு படத்துக்கு ரிலீஸுங்கிற வார்த்தைங்கிறது லைஃப் லாங் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஆடியன்ஸ் முறை என் படத்தை பார்க்குறாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் அன்றைக்கி தான் அது ரிலீஸ். அவன் அடிச்சுன்னு பிடிச்சிட்டு வேற அவன் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறது ஒரு விதம், அவன் ஓடிடியில் பார்க்குறது ஒரு விதம், அவன் டிவியில் பார்க்குறது ஒரு விதம். அவன் சம்மந்தமே இல்லாமல் மொழி தெரியாமல் நாடு தெரியாமல் எங்கேயோ ஃப்ளைட்டில் உட்காந்து பார்க்குறப்போ, என்ன இது படம் இது பார்க்கலாமே, என்ன ஏதோ சித்தான்னு ஒன்று படிக்கிறான், என் படம் ஃப்ளைட்டில் ரொம்ப ஓடிச்சுன்றாங்க. ஸோ சித்தாங்கிற படம் வந்து ஒரு ஒரு கொரியனோ ஒரு யூரோப்பியனோ ஒரு அமெரிக்கனோ பார்க்குறப்போ அது அன்னைக்கு அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் வை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து, ரிலீஸ் ஆகிறப்போ ஓடின படம் உனக்கு சந்தோஷம் கொடுத்ததா இல்லை ஓடாத படம் சந்தோஷம் கொடுத்ததான்னு. ஐசைட் 2 படமும் சந்தோஷம் கொடுக்குதுங்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கான ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்குது. சில படங்கள் வந்து இந்த படம் 10 வருஷம் முன்னாடி வந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. சிலது இது ரொம்ப அஹெட் ஆஃப் டைம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய படமாக இருக்குன்றாங்க. ஸோ அந்த படம் 10 வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் அதுக்கு இதே பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும். சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் ஸ்பேன் அண்ட் தட் லைஃப் ஸ்பேன் இஸ் லாங்கர் தென் அவர் லைஃப் ஸ்பேன். ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி சித்தார்த்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? வெற்றினா என்ன தோல்வினா என்னங்கிற கேள்வி அந்த அசம்ஷன்ஸில் தான் அந்த கேள்வி கன்ஃபியூஸ் ஆகுது. பட் லெட்ஸ் புட் இட் திஸ் வே, கைத்தட்டல் கிடைக்கிறதுக்கும் கைத்தட்டல் கிடைக்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன நான் சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கரகோஷம் கைத்தட்டல் மேலே பெரிய மோகம் இருந்தது. நான் ஸ்டேஜில் நடித்து தான் வந்தேன் சினிமாவுக்கு. காவியத்தலைவனில் ஒரு டயலாகும் இருக்கும், எனக்கு இந்த கைத்தட்டல் அவர் ஒருத்தர் ராஜபாட் போடுறப்போ கைத்தட்டல் விடும். அப்போ வந்து எனக்கு கைத்தட்டல் தேவையில்லை, ஒரு கேரக்டராக நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அந்த கேள்வியில் தான் அந்த பதிலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வெற்றி தோல்விங்கிறது. நீங்கள் எதை நோக்கி ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அது கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வெற்றி. ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்ரீ கணேஷ் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்ன கேரக்டர், நான் எவ்ரி வீக் அவரை கேட்பேன், பிரபு மாதிரி தானே இருக்குது, ஸ்ரீ பிரபு மாதிரி தானே இருக்குது, எங்கள் பிரபு கரெக்டாக இருக்கானா, பிரபு தெரியுறானா, பிரபுன்னு இருக்கும். கடைசி வரைக்கும் எனக்கு லாஸ்ட் டப்பிங் முடிக்கிறவ கூட சத்தியமாக சொல்லு ஸ்ரீ, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், ஏதாவது மிஸ் ஆச்சா, இல்லை சார் நீங்கள் தான் சார் பிரபு அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாப்புல. ஸோ அதுதான் எனக்கு இந்த படத்துக்காக கிடைச்ச வெற்றி. அண்ட் அருண் விஸ்வாங்கிறவர் என்னை நம்பி இந்த படத்தில் முதலீடு செஞ்சுருக்காரு. அவர் தான் சாந்தி டாக்கீஸில் என்ன ஒரு ஹீரோவாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் சார். ப்ரொடியூசர் தான் சார், ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான் சார் எல்லாமே. ஒரு டேரக்டரை ஒரு ஹீரோவை உருவாக்குறது. ஸோ ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அண்ட் அருண் விஸ்வா, சாந்தி டாக்கீஸ், ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் தெம். மாவீரனுங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மடோன் அஸ்வின் இஸ் அ சூப்பர் டேலண்ட் அண்ட் அந்த படமே ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு படம். அண்ட் விஸ்வா அதை சப்போர்ட் பண்ணது, அந்த படம் ரிலீஸ் ஆன விதம், பார்த்த வெற்றி எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் அவர் இந்த படத்துக்கு காட்டுற ஒரு அன்பு, என் மேலே காட்டுற ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு இன்னொரு கனெக்ஷனும் இருக்குது. இயக்குனர் ராம் எனக்கு உயிர் நண்பர், அவர் வந்து அவரோட ஆசான். ஸோ அந்த இதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேர் படமும் ஒரே நாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 3 BHK சாந்தி டாக்கீஸ்னால் அங்கே ராமோட படைப்பு பறந்து போ ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே எங்கள் படம் தான். ரெண்டுமே மக்களை போய் சேரணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி மக்கள் ரெண்டுத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். இப்போ பெரும்பாலான படங்களுக்கு படப்பிடிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்திகை நடத்திக்கிறாங்க. இந்த படத்துக்கு நிகழ்ந்தது அது? எனக்கு ஜென்ரலாக எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணிட்டா பிடிக்கும் சார். ஸோ நான் ஸ்ரீயோட நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைவேட் ரிஹர்சல் நிறையா பண்ணியிருக்கோம், ப்ரைவேட் ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். என் கூட ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட், நான் நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்டிங் டீச்சர்னு வச்சுக்கலாம், ஆக்டிங் கன்சல்டன்ட்னு வச்சுக்கலாம், ஆக்டிங் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜேஷ் பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு சித்தா ஃபுல்லாகவே எல்லா ஒர்க் ஷாப்ஸும் பண்ணி எல்லா ஆக்டர்ஸையும் டைரக்டரோட பழக்கப்படுத்தி எல்லாரோட கியர் பாக்ஸ் எல்லாரோட எங்கே எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வருங்கிற ஒரு புரிதல் வர்றதுக்கு அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார் எங்களுக்கு. ஸோ நான் அவரோட எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் கொஞ்சம் அவரோட ஒர்க் பண்ணேன், பட் மேக்ஸிமம் நான் ஸ்ரீ கணேஷோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து எனக்கு அதான் லப்பர் பந்தில் அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சூப்பராக சொல்லியிருந்தார், நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு எதுக்கு புரியுதுங்களா?
படம் பார்த்தீங்களா, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதான் எனக்கு அந்த பதிலில் எனக்கு ரொம்ப அழகான அதனால எங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படத்துக்காக நம்ம போடுற மெனக்கெடல் அது ஆடியன்ஸுக்கு எதுக்கு? ஏன்னா அது உண்மையான மெனக்கெடலாக இருந்தால் அது ஆடியன்ஸுக்கு புரியக்கூடாது. பிகாஸ் அவங்க அது பண்ணல. இன்னொருத்தனோட மெனக்கெடல் உங்களுக்கு எப்படி புரியும்? அது அவங்க படம் பார்க்குறப்போ இவங்க மெனக்கெட்டிருக்காங்கங்கிறத மறந்துட்டு அந்த கேரக்டரை அவங்க 2 hours பார்க்க முடிஞ்சால் அதுதான் என்னோட மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the reaction. வாசுதேவன், சாந்தி, பிரபு, ஆர்த்தி, ஐஸ்வர்யா, இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நல்லவங்க, உழைப்பு, நல்ல எண்ணம் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க. நம்ம நல்லதுன்னு எல்லாருக்கும் நினச்சா நமக்கு எல்லாரும் நல்லது நினைப்பாங்கன்னு நம்புகிற வெகுஜன மக்கள், சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களோட ட்ரீம்ஸ், அவங்களோட ரியாலிட்டி. அண்ட் முக்கியமாக ஸ்ரீயோட புக்கு படிக்கிறப்போ எனக்கு எப்படி ஒரு நிஜமான ஒரு ஃபேமிலியை பார்த்து ஒரு சந்தோஷம் வந்ததோ, அது எப்படியாவது ஆடியன்ஸுக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஐம் ஆல்சோ நானும் ஒரு ஆடியன்ஸாக July 4th அன்னைக்கு அவங்களோட உட்காந்துப்பேன். இந்த படத்தை இந்த ஒரு விஷயத்துக்காக நிச்சயமாக ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பரிந்துரைக்க நினைக்கிற விஷயம். ஆடியன்ஸ் எதுக்கு ஒரு படத்தை பார்க்கணுங்கிற கேள்வி தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக நிற்குது. டேய், இது எனக்கு பிடிக்கும்னு சொன்னியேடா, இது எனக்கு பிடிக்கலையேடான்னு அவன் அப்புறம் வந்து சட்டையை பிடிக்கிறான். இது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னியேடா, அதான்டா என் ஃபேவரட் ஃபில்மு, என் குழந்தை அதை பார்க்காம தூங்க மாட்டேங்கிறேன்னு அப்புறம் வந்து திட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு படம் எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே காரணங்களுக்கு போய் ஒரு படத்தை பாருங்கள். இந்த படத்தோட போஸ்டர், மியூசிக், ட்ரெய்லர் இதை பார்க்குறப்போ இந்த படம் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்களே உங்கள் சுயநினைவோட சுயநலத்தில் போய் காசு கொடுத்து தேட்டர் வாங்கி படத்துக்கு வந்து படம் பாருங்கள். நான் சொன்னங்கிறதுக்கெல்லாம் வந்துடாதீங்க. பிகாஸ் அது ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு நான் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம், ஒரு மெசேஜ் அனுப்பலாம். 4 கோடி பேருக்கு நான் எப்படி அனுப்புறது? ஸோ இது வந்து ஸ்ரீ கணேஷ் 8 தோட்டாக்கள் படம் எடுத்த இயக்குனரோட படம். இது வந்து சரத்குமார் சார், தேவயானி மேம் திரும்ப சூரியவம்சத்துக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இது சித்தார்த்துங்கிற ஒரு பையன் ஹீரோவாக நடித்த படம். அவனுக்கு தங்கச்சியாக மீதான்னு மிகச்சிறந்த ஒரு நடிகை குட் நைட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் வருவாங்க. அவங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்டாக சைத்ரா ஆச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் அமிர்த் ராம்நாத், பாம்பே ஜெயஸ்ரீ மேமோட பையன். ரொம்ப அருமையான ஒரு டேலண்ட் சார் அந்த பையன். அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இருக்கேங்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பாடிருக்கீங்களா அந்த படத்தில்? இந்த படத்தில் இல்லை சார், இந்த இடத்துல பாடல. பட் அமிர்த் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவரோட மியூசிக் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஜெயஸ்ரீ அக்காவோட மிகப்பெரிய ரசிகன். ஸோ அவர் கொண்டு வந்த ஒரு சவுண்டாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட ரைட்டிங், ஸ்டேஜிங் எல்லாமே வாழ்க்கையிலேருந்து எடுத்த விஷயங்கள். இப்போ நான் வர்ணித்த இந்த 5-6 விஷயங்கள் இதில் ஏதாவது 1, 2 இல்லை 5, 6 உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் 3 BHK ட்ரை பண்ணலாம். அது கூட நான் வந்து வற்புறுத்தல, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இல்லை சார். உலகம் அதான். இப்போ வந்து எவ்ரி திங், இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம்னா இன்டர்வியூக்கு உடனே 10 லட்சம் ரியாக்ஷன் வருது இல்லையா? ஸோ நம்ம 10 லட்சம் பேர் ஒன்றா நினச்சி பேசுகிற மாதிரி இருக்காது. நான் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு இருக்கிற புரிதலுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லி, என் படம் ஒன்று வருது, அந்த படத்தை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் நான் தாராளமாக ஷேர் பண்ணிக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம எதுக்காக சொல்கிறோங்கிறது நம்ம கிளியராக இருந்தால் அது அளவு மீறாது, அது யாரையும் மோசம் பண்ணாது. ஸோ இப்போ உலகமே எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரியாலிட்டி நீங்கள் பார்க்குற படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் எதிர்பார்ப்புக்கும் உங்களோட ரியாலிட்டிக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற கேப்புக்கும் உங்களுக்கு வேறு, இவருக்கு வேறு, எனக்கு வேறு. ஸோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட 3 BHK நடித்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ரிட்டர்ன் முதலீடோட எனக்கு வந்துருச்சு. அந்த படம் அருண் விஸ்வா வந்து ஒரு முதலீடை செஞ்சு ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இது ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட ஸ்ரீ கணேஷ் வந்து தான் வாழ்க்கையில் அவர் பார்த்த கதையை ஒரு கதையை எழுதி எடுத்திருக்காரு. சரத் சார், தேவயானி மேம் எல்லாரும் அதை வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. இதுதான் 3 BHK. உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் வியந்து பார்த்த நடிகர், வியந்து பார்த்த ஒரு பர்சனாலிட்டின்னா யாரை சொல்லுவீங்க? சார் நான் நிறைய பேர் சொல்லலாம் சார். நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ஒரு நாள் இவங்களை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேர் நம்ம மீட் பண்ணிட்டோம். நிறைய பேரோட அவங்களோட சேர்ந்து வேலையும் செஞ்சிட்டோம். அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு மொழியிலையும் நிறைய அந்த மாதிரி ஜாம்பவான்கள், இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். நான் சும்மா டாப் ஆஃப் த ஹெட் எனக்கு ஹிந்தியில் குல்சார் சாரோட போய்ட்ரி எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அவரோட படங்கள் as a டைரக்டர், ஏன்னா அந்த காலத்தில் படம் எடுத்து பேன் ஆன டைரக்டர் அவர், அப்படிலாம் எடுத்துருப்பார் அவர்.
அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவரோட போய்ட்ரி ஒரு நாள் அவர் எனக்காக ஒரு பாட்டு எழுதுவார்னு ஒரு நம்பிக்கை. 2008 நடந்தது. ஒரு ஹிந்தி படத்துக்காக நான் அவர்கிட்ட போய் எனக்காக ஒரே ஒரு பாட்டு எழுதுறேன் சார் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் எழுதி விஷால் பரத்வாஜ் இசை அமைத்து அவரே பாடினார் அந்த பாட்டை. அண்ட் அந்த பாட்டோட வரிகள் வந்து ஹிந்தியை தமிழாக மாற்றணும்னா அவர் என்ன மாதிரி எழுத்தாளன், என்ன மாதிரி ஒரு பெரிய மகா கவினா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்படி தான் சார் பாட்ட ஆரம்பிக்கும் ஹிந்தியில். ஆறு பேர் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான் அது சென்ஸு. நைட்டு வந்து ஒரு ட்ரீம் என்னை எழுப்பிடுச்சு அப்படின்னு ஒரு பாட்டு எனக்காக எழுதி கொடுத்தாரு. அது நான் லைஃப்பில் மறக்க முடியாத. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட் நான் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு கனவு வந்து என்னை எழுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ அவரை ஒரு பர்சனாலிட்டியாக நான் சொல்லலாம். இங்கே வந்து நான் உழைக்கிறது நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில் நான் உழைப்பு. ஏன்னா சினிமா வந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிற ஒரு விஷயமா மாற ஏன்னா அந்த சினிமா எடுக்கிறதுல எவ்வளோ விஷயம். ஒரு 300 பேருக்கு டெய்லி 3 வேளை சாப்பாடை வந்து ஒருத்தன் கூட மிஸ் ஆகாமல் போடுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் காலையே ஒரு 4 மணிக்கு எழுந்து உழைக்க ஆரம்பிக்கிற ஒரு யூனிட் வந்து பேக்கப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி படுக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு சோர்வு, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கும் ஜனங்க படத்தில் பார்க்குறதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். பட் நான் பார்த்து வியந்து போன விஷயம், ஒரு அன்எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுற நம்மளோட இண்டஸ்ட்ரி இவ்வளோ வருஷமாக ஒரு நாள் கூட இந்த மாதிரி தப்பு நடந்து ஷூட்டிங் நின்னதே கிடையாது. அதுவும் உங்களோட காலத்துலலாம் ஒரே ஒரு பெட்ஃபோர்டில் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ டெக்னீஷியனை ஏற்றிட்டு எந்த மலை மேலே போய் நின்று காலையில் அந்த 8 மணிக்கு ஒரு ஷாட் எடுக்கணும்னா, அந்த காலத்தில் மரீனா பீச்சில் 3 மணிக்கு நைட்டு ஒரு ஷூட்டிங் எடுக்கணும்னா அதுக்கான எல்லாம் உழைப்பு அவங்களோட உழைப்பு தான் சார் எனக்கு ரொம்ப சினிமாவில் வியந்து பிகாஸ் பெரியவங்களை எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா. ஸ்டார்ஸாக இருக்கட்டும், ஸ்டார் மேக்கர்ஸாக இருக்கட்டும், பணக்காரங்களாக இருக்கட்டும், பணம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க பேர் தெரியும், நம்ம அவங்கள பாராட்டியிருப்போம். இந்த thousands and lakhs of people வந்து யாருமே தெரியாதவங்க உழைப்பு தான் சார் எனக்கு ரொம்ப அதுக்கான நம்ம எப்படி கைமாத்து செய்ய முடியும்? செய்யவே முடியாது அது. பட் இப்போ நான் ஒரு யூனிட்டில் போய் ஒரு ஹீரோவாக ஒரு நாள் நடிக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் முழிக்க வேண்டியிருக்கு, எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உறங்காமல் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் நான் எப்போவுமே நான் சாகிற வரைக்கும் நீங்கள் என்னன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்? ஏன்னா எனக்கு சினிமானா உயிர். நான் சாகிற வரைக்கும் டைரக்டர் ஆனால் கூட ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதுதான் ஃபஸ்ட் டு லாஸ்ட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐ எம் அ லவர் ஆஃப் சினிமா. அண்ட் என்னை இது வரைக்கும் இந்த வேலையில் கண்டினியூ பண்ண விட்டதுக்கு நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த இக்கேகாய் தான் பிடிச்ச விஷயம். எனக்கு இது நல்லா வரும், எனக்கு இதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை விட ஒரு ஹாப்பினஸ். இது எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த 3 விஷயத்தை எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு எது சம்பளம் கொடுப்பாங்களோ அதை பண்ணுங்கள். அதுலேயே உங்களோட டிஸ்ட்ராக்ஷன், இந்த நெகட்டிவிட்டி, நிறைய விஷயங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். தேங்க்யூ சார். உங்களுடைய 3 பேச்சியை மிகப்பெரிய வெற்றி பெற நீங்கள் பார்த்து சொல்லணும். பிகாஸ் நான் எப்பவும் எல்லாரும் வெளியில் சொல்லுவேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து சீனியர்ஸ் வெட்ரன்ஸ்லாம் அவங்களாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ சித்ரா சார் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் லவர்ஸ் ஆஃப் சினிமா. அண்ட் அவர் பார்க்காத சூப்பர் ஸ்டார் கிடையாது, அவர் பார்க்காத ட்ரெண்டு கிடையாது. அண்ட் ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஸ்பீக் டு யூ சார். அண்ட் தேங்க்யூ வெரி மச். 3 பேஜ்க்கு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஷூர் 100%. தேங்க்ஸ். தேங்க்யூ. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.